World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் பொருளாளர் கரு முருகானந்தம் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு. கடந்த 6 மாதங்களாகவே நட்சத்திரம் சம்பந்தமான விஷயங்களை மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான யோகமாக நான் அடிக்கடி வகுப்பில் சொல்லியிருப்பேன், புஷ்கர நவாம்ச யோகம். புஷ்கர நவாம்சமும் நட்சத்திரங்களும் பரிகாரங்களும் என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான சொற்பொழிவு கொடுக்குறாங்க. எல்லாரும் கவனமாக பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக அருமையான கருத்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அடுத்த 1 மணி நேரம் உங்களுக்கு ஒரே சொற்பொழிவு மலையாக பொழிய போகிறது. நம்முடைய கரு முருகானந்தம் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் குலதெய்வத்திற்கும் பட்டுக்கோட்டை நாடியம்மனுக்கும் பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவருக்கும் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்று வள்ளலார் வாசகத்தை சொல்லி, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. நன்றி. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா கடைக்கண் பாரையா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா கடைக்கண் பாரையா. நன்றி. எனக்கு பேச கொடுத்த தலைப்பு புஷ்கர நவாம்சமும் நட்சத்திரமும் பரிகாரமும் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருக்கிறது. குருச்சந்திர யோகம், சிவராஜ யோகம், சந்திரமங்கல யோகம், அனாபா யோகம், சுனாபா யோகம், தர்மகர்மாதிபதி யோகம், இப்படி நிறைய யோகங்கள் 1008 யோக பலன்கள் நமக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது. நம் ஜோதிட சாஸ்திரமே 4 நட்சத்திரம் திதி யோகம் கரணத்தை கொண்டது தான் ஜோதிட சாஸ்திரம், 5 அங்கங்களை கொண்டது தான். அதில் நான் எப்போதுமே நட்சத்திரத்தை முதலில் வைத்து தான் பேசி வருகிறேன். ஆக இந்த பலன்களை விட இந்த புஷ்கர நவாம்சம் என்ற பலன் ஒரு நிறைய ஒரு உத்திகளை கொடுக்கிறது. கிரகங்கள் நமக்கு நீசம் பெற்றிருந்தாலும், கிரக யுத்தத்தில் அடிபட்டிருந்தாலும்,
முடக்காக இருந்தாலும், திதி சூன்யமாக இருந்தாலும், அவயோகியாக இருந்தாலும், முக்குட்டு கிரகமாக இருந்தாலும், எப்படியாக இருந்தாலும், கிரக யுத்தத்தில் கிரகம் நமக்கு லோயஸ்ட் டிகிரியாக இருந்தாலும், இந்த புஷ்கரண மாம்சம் என்ற இந்த புனிதமான அந்த நட்சத்திர பாதங்கள் நம்மளை வாழ வைக்கிறது, வாழ வைத்துவும் கொண்டிருக்கிறது. ஆக நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். 9 கோள்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் 108 பாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த 108 பாதங்களுக்கும் புஷ்கரண மாம்ச பாதம் என்றால் என்ன என்பதை நமக்கு 24 பாதமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த 108 பாதங்களில் 24 பாதமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த 24 பாதங்களுக்கும் புஷ்கரண மாம்சம் எவை எவை என்பது ஜோதிட ரீதியில் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ 108 பாதங்களில் 3 கிரகங்களுக்கு கிடையாது. அப்போ 9 நட்சத்திரங்களுக்கு கிடையாது. அப்போ 36 பாதங்கள் போனால் 72 பாதங்கள். அந்த 72 பாதங்களில் 24 பாதங்களை நமக்கு புஷ்கரண மாம்சம் என்று கொடுத்திருக்கிறார்கள். சில பேர்லாம் யூடியூப்பில் பேசுகிறாங்க, புஷ்கரண மாம்சம் சிறப்பை தரும். இல்லை என்று சொல்லவில்லை, சிறப்பை தரும். அதிலே கீழே கமாண்டில் போடுறாங்க, ஐயா நான் லக்னப்புள்ளி அனுசம் 2, ராசியாதிபதி புனர்பூசம் 4, ஆனால் ஒன்றுமே இல்லைங்கய்யா, புஷ்கரண மாம்சம்னு சொல்கிறீங்க ஆனால் ஒன்றுமே இல்லைங்கய்யா அப்படின்னு நிறைய பேர் கமாண்டில் போடுறாங்க. இந்த கமாண்டை பார்த்துட்டு தான் இந்த தலைப்பை இன்றப்ப எடுப்போம், அதற்கு விலாவாரியாக விடையை நாம் சொல்லுவோம். நட்சத்திர பாதங்களை நமக்கு கொடுத்துட்டாங்க. இது பாரிஜாதம் என்ற நூலில் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த புஷ்கரண மாம்சத்தை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல புஷ்கரண மாம்சம்னா என்ன, அதற்கு ஏன் புஷ்கரண மாம்சத்தை கொடுத்தார்கள்? புஷ்கரம்னா புனிதம். புனிதமாக இருக்கக்கூடிய அந்த பாவகத்தில் நவாம்ச கட்டத்தில் நம்மளுடைய நட்சத்திரங்கள் அமர்ந்தால் புஷ்கரண மாம்சம் என்று கொடுத்திருக்கிறார். அதாவது முதல்ல விம்சோத்திரி வருடத்தை எடுத்துருவோம். கேது முதல் புதன் வரை அஸ்வினி மகம் மூலத்திற்கு புஷ்கரண மாம்சம் கிடையாது. அப்படின்னா அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு புஷ்கரண மாம்சம் கிடையாது என்று சொல்லவில்லை, அந்த நட்சத்திரங்களுக்கு புஷ்கரண மாம்சம் கிடையாது. அதன் பிறகு சுக்கிரன், சூரியன், சந்திரன் இவைகளுக்கெல்லாம் உண்டு, செவ்வாய்க்கு கிடையாது. அதாவது மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு, அந்த நட்சத்திரத்திற்கு புஷ்கரண மாம்சம் கிடையாது. அதேபோல் கடைசி விம்சோத்திரி வருடத்தில் கடைசியாக இருப்பது புதன். அந்த புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் பிறந்தவர்களுக்கு புஷ்கரண மாம்சம் கிடையாது என்று நான் சொல்லவில்லை, அந்த நட்சத்திரங்களுக்கு புஷ்கரண மாம்சம் கிடையாது. அப்போ விம்சோத்திரி வருடத்திலேயே 1, 5, 9க்கு கிடையாது. இடையில் நம்ம பிறக்கிறோம், புதனில் பிறக்கிறோம், குருவில் பிறக்கிறோம், அதெல்லாம் வேறு. விம்சோத்திரி வருடத்திலேயே 1, 5, 9க்கு கிடையாதுன்னு அப்போவே நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் பாரிஜாத நூலில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன் சார் அது மாதிரி கொடுத்தாங்க, அதுக்கு நம்ம போக வேணாம். அப்போ நட்சத்திர புஷ்கரண மாம்ச பாதங்கள் பார்த்திங்கன்னா பரணி 3, பூரம் 3, பூராடம் 3 சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை 1 4, உத்திரம் 1 4, உத்திராடம் 1 4. அப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி 2, அஸ்தம் 2, திருவோணம் 2. செவ்வாய்க்கு கிடையாது. ராகுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை 4, சுவாதி 4, சதயம் 4.
அடுத்து குருவனுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 2 நாள், விசாகம் 2 நாள், பூரட்டாதி 2 நாள். அடுத்து சனியினுடைய நட்சத்திரங்கள் பூசம் 2, அனுசம் 2, உத்திரட்டாதி 2. இதே எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்களே சார், எல்லாத்துக்கும் தான் தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது எதற்கு நம்ம சொல்லணும்ல, புஷ்கர நவாம்ச பாதங்கள் எது எது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்ல, அதுக்காண்டி இதை நம்ம எடுத்து சொல்கிறோம். சரிங்க சார். இதுலேயும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. எப்படின்னா, புஷ்கர நவாம்சத்திலேயே 24 பாதங்கள் கொண்டது புஷ்கர நவாம்சம். இந்த 24 பாதங்கள்லையும் ஏ கிரேடு பி கிரேடுன்னு இருக்குது. இதை நம்ம எடுத்திருக்கோம், முயற்சி பண்ணி பார்த்ததில் ஏ கிரேடு பி கிரேடுன்னு நம்ம எடுத்திருக்கோம். எப்படி சார் ஏ கிரேடு பி கிரேடுன்னு எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தாராபலனை எடுக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஜென்ம நட்சத்திரம், 2வது சம்பத்து, 3வது விபத்து, 4வது சேமம், 5வது பிரத்யேகுதாரை, 6 தெய்வ அனுகூலம், 7 வதை, 8 மைத்திரம், 9 பரம மைத்திரம், 10 கர்மா, 11 சமுதாய பகை, 12 விபத்து, 13 பதவி உயர்வு, 14 பிரத்யேகுதாரை, 15 தெய்வ அனுகூலம், 16 வதை, 17 பரம மைத்திரம், 18 பணப்பகை பரம மைத்திரம், 19 தெய்வ பிராப்தம் கர்மா, 20 சம்பத்து, 21 விபத்து, 22 வைநாசிகம், 23 பிரத்யேகுதாரை காரியத்தடை, 24 தெய்வ அனுகூலம், 25 வதை, 26 மைத்திரம், 27 பரம மைத்திரம். இது தாராபலனுடைய வரிசையில் நாம் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த புஷ்கர நவாம்ச பாதத்தையும் நாம் எடுக்க வேண்டும். 72 பாதங்களில் 24 பாதங்களை நமக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? 108 பாதங்களில் 36 கழிச்சோம்னா 72, 72ல் 24 கழிச்சோம்னா 48 பாதங்கள் தான் மிஞ்சுது. 24 பாதங்களில் நமக்கு புஷ்கர நவாம்சம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேயும் ஏ கிரேடு பி கிரேடுன்னு வருது. எப்படி சார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதசார அடிப்படையில் வருது. நம்ம பாதசாரம் எடுக்கிறோம்ல, இப்போ 1 2 3 4 சொன்னேன்ன, அந்த மாதிரி பாதசார அடிப்படையிலே வருது. அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் பரணி 3 மேச ராசியில் 7வது பாதமாக வரும். அதாவது அஸ்வினி 1 2 3 4, பரணி 1 2 3 7வது பாதமாக வருதா? 7ன்னா என்ன? வதையா? எப்படி வதை தாரையா? அப்போ பி கிரேடில் வரும். சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் பி கிரேடில் வரும். ஆனால் வெற்றியை கொடுத்துரும். சங்கடங்களை கொடுக்கும், சமுதாய பகையை கொடுக்கும், களத்திரத்திற்கு பிரச்சனையை கொடுக்கும், அரசியலில் பிரச்சனையை கொடுக்கும். எங்கள் மேசராசியில் இருக்கா? சூரியன் உச்சமாகக்கூடிய இடமா? அரசியலில் பிரச்சனைகளை கொடுக்கும், கொடுத்து வெற்றியை கொடுக்கும். அது பி கிரேடில் வரும். பரணி 3ங்கிறது பி கிரேடில் வரும். 7வது பாதமாக வருதா? புரிதா இல்லையாங்கய்யா? அப்போ வதையில் வரும். பாதசார அடிப்படையிலையும் அது நமக்கு பின்னடைவுகளை கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பூரம் 3 சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7வது பாதமாக வரும். மகம் 1 2 3 4, பூரம் 1 2 3. பாதசாரத்தில் 43வது பாதமாக வரும். அப்போ தாயார் வழி உறவுகள் பாதிக்கப்படும், சகோதரர் பாதிக்கப்படுவாங்க, பாதிக்கப்பட்டு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா பி கிரேடு தான். ஆனால் புஷ்கர நவாம்சம் இந்த பாதங்கள் பூராடம் 3 பார்த்தீங்கன்னா தனுசில் வரும். புரியுதுங்களா? தனுசில் வரும். அது பார்த்தீங்கன்னா மூலம் 1 2 3 4, பூராடம் 1 2 3. 7வது பாதமாக வருதா? வதையாக வருதா? பி கிரேடில் வருதா? இதில் பாதசாரத்தில் 79வது பாதமாக வரும். இப்போ பூராடமே நீங்கள் கேட்டிங்கன்னா கணவர் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, மனைவியால் கணவருக்கு பிரச்சனை, கணவனால் மனைவிக்கு பிரச்சனை, தந்தையாருக்கு பிரச்சனை, பாக்கியத்தில் பிரச்சனை. பூராடமே போராட்டம் நிறைந்த நட்சத்திரம். புரியுதுங்களா? அப்போ அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பி கிரேடில் வருது. சரி சார், இதில் 3ல் எது சார் பெஸ்ட்டு அப்படின்னா, புஷ்கர நவாம்சத்தை விட, நல்லா புரிஞ்சுக்கணும், புஷ்கர நவாம்சத்தை விட கோடீஸ்வர நட்சத்திரம் வேலை செய்யும். பரணி நட்சத்திரம் வெற்றி பெற்றோம். பி கிரேடாக இருந்தாலும் பரணி நட்சத்திரம் வெற்றி பெற்றோம். சரி சார், இதை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் நவாம்ச கட்டத்தில் இந்த கிரகங்கள்லாம் எங்கே சார் அமருது
அதை ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிடுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை சொல்லணும்னா அப்போ நவாம்ச கட்டத்தில் ஏன் அங்கே கொண்டே உட்கார வச்சாங்க இவங்க எல்லாத்தையும்? பரணி 3, பூரம் 3, பூராடம் 3ல் ஒரு கிரகம் அமர்ந்தால் நவாம்சத்தில் துலாத்தில் இருக்கும். நல்லா புரியணும், துலாத்தில் இருக்கும். அது காலபுருஷனுடைய எத்தனாவது ராசி? 7வது ராசி. சுக்கிரன் பரணி 3, பூரம் 3, பூராடம் 3. சுக்கிரன் எதை சாரும்? மனைவி காரகனா, களத்திர காரகனா? மூல நூலில் நம்ம சும்மா சொல்லலை, கரெக்டாக இங்கே கொண்டே வச்சுருக்காங்க. சுபகிரகமான சுக்கிரனுடைய வீட்டில் நீங்கள் பரணி 3லையோ பூரம் 3லையோ பூராவணம் 3லையோ ராசி கட்டத்தில் அமர்ந்தா அது போய் நேராக துலாத்தில் உட்காந்துரும். புரியுதுங்களா? அப்போ சுபகிரகங்களை அந்த இடத்துக்கு தேர்ந்த மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை 1, உத்திரம் 1, உத்திராடம் 1. சூரியன் யார் சார்? காரக கிரகத்தில் யார் சார்? தந்தைக்காரங்கனா? தந்தைக்கு இடம் எந்த இடம் சார் ஜாதகத்தில்? 9ஆம் இடமா? தனுசு ராசி எத்தனாவது இடம் சார்? 9ஆம் இடமா? அங்கே கொண்டே உட்கார வச்சுருக்காங்க. சூரியனுடைய நட்சத்திரங்களில் உத்திரம் 1லையோ கிருத்திகை 1லையோ உத்திராடம் 1லையோ ஒரு கிரகம் அமர்ந்தால் தனுசு ராசியில் போய் உட்காரணும். தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி, தந்தைக்காரகன். அப்போ சூரியனை கொண்டு அங்கே வச்சுருக்காங்க, சும்மா எல்லாம் நம்ம கொண்டு வைக்கல. ஏன் அங்கே வச்சாங்கங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை 4, உத்திரம் 4, உத்திராடம் 4 அதை கொண்டு போய் தனுசு ராசியில் வச்சுருப்பாங்க. எங்கே? நவாம்சத்தில் தனுசில் இருக்கும். இதெல்லாம் சுப வீட்டில் தான் இருக்கும். தனுசுங்கிறது எத்தனாவது ராசி சார்? 12வது ராசியா? சாரி, மீன ராசியில் வச்சுருக்காங்க. இப்போ மீன ராசிங்கிறது 12வது ராசியா உங்களுக்கு? 12ன்னு என்ன சார்? மோட்சமா? தந்தை போய் நல்ல மோட்சத்தில் போய் உட்காரணும். தந்தைக்காரகன் நல்ல மோட்சத்தில் போய் இருக்கணும். நம்மளுடைய தந்தை பித்ருக்கள் மோட்சம் போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த 12ல் கொண்டு போய் கிருத்திகை 4, உத்திரம் 4, உத்திராடம் 4 உட்கார வச்சுருக்காங்க. அது பிஇ கிரேடில் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கள். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி 2, அஸ்தம் 2, திருவோணம் 2ல் ஒரு கிரகம் அமர்ந்தால் நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் போய் உட்காரும். ரிஷபம் காலபுருஷனுக்கு 2வது வீடா? 2னா சந்திரனா? சும்மாலாம் இல்லை சார், நம்மளை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? சந்திரன்னா குடும்பம், மனோகாரகன். நம்பரில் யார் சார்? 2ஆம் நம்பர் யார் சார்? அவர் தானே. அவரை கொண்டு போய் 2ல் ரிஷபத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் சுப வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. இதுதான் புஷ்கர வம்சத்திற்கு நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அடுத்து திருவாதிரை 4, சுவாதி 4, சதயம் 4 இதில் ஒரு கிரகம் அமர்ந்தால் மீனத்தில் தான் உட்காரும். எங்கே? நவாம்ச கட்டத்தில் மீனத்தில் உட்காரும். அப்போ மீனம் என்பது காலபுருஷனுடைய 12வது ராசி. அதனுடைய டிஎன்ஏ ராகு. ராகுவில் சும்மா உட்கார வைக்கல, வேணும்னு இங்கே உட்கார வச்சாங்களா? இதுதான் போகக்காரகன் ராகு, பயணக்காரகன் ராகு. இதுக்கெல்லாம் அவசியம் தேவையில்லை ராகு. புரியுதா இல்லையா? அதனால தான் அந்த சுப வீடான மீனத்தில் போய் உட்கார வச்சுருக்கான். இதுதான் கருத்தொற்றுமை நம்ம எடுக்க வேணும். இதெல்லாம் மூல நூல்களில் சொல்லலை, நானாக சொல்கிறேன். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 2, விசாகம் 2, பூரட்டாதி 2 இதை கொண்டு போய் தனுசில் ரிஷபத்தில் தான் வச்சுருக்காங்க. ரிஷபம் காலபுருஷனுக்கு 2ஆ? குரு யார் சார்? தனக்காரகனா, குழந்தைக்காரகனா? தனக்காரகனா எங்கே உட்கார வைக்கணும்? 2ல் உட்கார வைக்கணும். 2ல் கொண்டே உட்கார வச்சுருக்காங்க ரிஷபத்தில். புரியுதுங்களா? அதுக்குத்தான் புஷ்கர வம்சத்தை எதுக்கு இங்கே கொண்டே உட்கார வச்சாங்கங்கிறத நான் சொல்கிறேன். பாரிஜாத நூலில் இங்கே எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ சுக்கிரனுடைய வீடு 2வது வீட்டில் குருவை உட்கார வச்சுருக்காங்க. அடுத்து புனர்பூசம் 4, விசாகம் 4, பூரட்டாதி 4 எங்கே உட்கார வச்சுருக்காங்க? நவாம்சத்தில் கடகத்தில் உட்கார வச்சுருக்காங்க. கடகம் யார்? சந்திரனுடைய வீடு, 4வது வீடு. அங்கே குரு உச்சமாவாரா? குரு தான் இங்கே உட்காரணும் இல்லை. புனர்பூச 4ல், விசாக 4ல், பூரட்டாதி 4ல் எந்த கிரகம் அமர்ந்தாலும் நவாம்சத்தில் கடகத்தில் இருக்கும். அதுக்குத்தான் புனிதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து சனியினுடைய நட்சத்திரம் பூசம் 2, அனுசம் 2, உத்திராட்டாதி 2 இது போய் இந்த இதில் எங்கேயாவது ஒரு கிரகம் உட்காந்துச்சுன்னா நவாம்ச கட்டத்தில் எங்கே சார் உட்காரும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் ஜோதிடர் தானே நீங்கள்? நவாம்ச கட்டத்தில் எங்கே உட்காரும்? தெரியலை.
கண்ணியில் உட்காரும். கண்ணியில் உட்காரும் சார். சனியினுடைய நட்சத்திரங்களில் பூசம் 2ல், அனுசம் 2ல், உத்திரட்டாதி 2ல் ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் நவாம்ச கட்டத்தில் கண்ணியில் அமரும். காலபுருஷனுடைய 6வது ராசியா சனி பகவான் 3, 6, 10, 11 உட்காந்தா நல்லது செய்வாரா? எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்க. 6வது வீட்டில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தினுடைய பாதத்தை உட்கார வச்சுருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் சும்மாலாம் கொண்டு போய் உட்கார வைக்கல. புனித வீடு சுப வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. மீனம், தனுசு, கடகம், துலாம், ரிஷபம், கடகம், இதில் 5-6 வீட்டில் தான் அவங்க உட்கார வச்சுருக்காங்க. ஆனாலும் எதற்கு அங்கே உட்கார வைத்தார்கள் இதை நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ புஷ்கர நவாம்சத்தை சும்மா ஒன்றும் இல்லை சார். நான் என்ன பண்ணுறேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும் சார் அப்படின்னாங்க. ஏன் இந்த புஷ்கர நவாம்சத்தை எடுத்தேன்னா அதுக்கப்புறம் தான் தலைப்பே கொடுத்தேன் ஐயாட்ட. நான் எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். என்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு சேட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லையா சார், யார்கிட்ட பார்த்தாலும் சேட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் பார்த்து ஒரு நல்லதாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஜோதிடத்தை செக் பண்ணுறாங்க நம்மளை. அப்போ அவர் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டாரு. அப்போ இதை ஒழுங்காக பார்க்கணும், ஏனா தோணான்னு பார்த்துடக்கூடாது அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்து நம்பரை, டேட் ஆஃப் பர்த் டயத்தை எடுத்து எடுத்தேன். போட்டோன்னே மிதுன லக்கணம், விருச்சக ராசி எடுத்துட்டேன். திதி, முடக்கு, அவயோகி இதெல்லாம் எடுத்து ஒரு பார்ட்டாக தனியாக வச்சுட்டேன். எடுத்துட்டேன். இவர் இப்படி தான் இருப்பணும் அப்படிங்கிறத கண்டுபிட்டேன். அடுத்த லைனுக்கு மறுபடியும் போகிறேன். லக்னாதிபதி எப்படி இருக்கார் அப்படின்ட்டு போகிறேன். லக்னாதிபதி மீனத்தில் நீசம். மிதுன லக்கணம், லக்னாதிபதி மீனத்தில் நீசம். நல்லா பாருங்க. மிதுனம் 1-4க்குரிய புதன் நீசம். அடுத்து 2க்குரிய சந்திரன் விருச்சிகத்தில் நீசம். முதலே சொன்னேன், ராசி அனுசம், நட்சத்திரம் அனுசம், லக்கணம் மிதுன லக்கணம்னு சொன்னேன். அப்போ 2ஆம் அதிபதி விருச்சகத்தில் நீசம். 3க்குரியவர் சூரிய பகவான் மேசத்தில் உச்சம். நல்லா பார்த்துக்குங்க. அப்போ 1-4க்குரியவர் நீசம், 2க்குரியவர் நீசம், 3க்குரியவர் உச்சம். அடுத்து 5-12க்குரிய சுக்கிரன். எப்படி மிதுன லக்கணத்திற்கு 5-12க்குரிய சுக்கிரன் மீனத்தில் உச்சம். நல்லா புரிஞ்சுக்கணும். மீனத்தில் உச்சம், மேசத்தில் சூரியன் உச்சம், இவர் சுக்கிரன் அங்கே உச்சம். எங்கள் மீனத்தில் உச்சம், புதனும் அங்கே இருக்கார். அப்புறம் வர்றேன். அடுத்து 6-11க்குரிய செவ்வாய் கடகத்தில் நீசம். எப்படி பாருங்க, 1-4க்குரிய நீசம், 2க்குரிய நீசம், 6-11க்குரியவரும் நீசம் முடிஞ்சு. அடுத்து 7-10க்குரியவர் குரு பகவான். இந்த லக்கணத்திற்கு பாதகாதிபதி அவர் விருச்சகத்தில் உட்கார்ந்துருக்கார். விருச்சகத்தில் கேட்டை நட்சத்திரம் வாங்கியிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவருக்கு 2வது நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் குரு அவருக்கு 12ல் உட்காந்துட்டாரு. எப்படி? அவருக்கு 12ல் உட்காந்துட்டார். தனுசுக்கு விருச்சிகம் 12வது வீடு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவருக்கு 12ல் உட்காந்துட்டாரு. குரு கன்னியா லக்கணத்திற்கு 3ல் போய் உட்காந்துட்டாரு. 7ஆம் அதிபதி 3ல் மறைஞ்சிட்டாரு. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் வந்துருச்சு. 7ஆம் அதிபதினால பிரச்சனை இல்லை, 7-10 பிரச்சனை இல்லை, ஒதுங்கிட்டாரு. அடுத்து 8-9க்குரிய சனி பகவான் மேசத்தில் நீசம். அப்போ பாருங்கள், 1-4 நீசம், 2 நீசம், 6-11க்குரியவர் நீசம், 8-9க்குரியவர் நீசம், 7 ஆதிபத்தியம் அவுட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகா, இவர் மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு மறுபடியும் எடுத்தேன். கிரக வலிமையெல்லாம் பார்த்தா கிரகெல்லாம் ஓரளவுக்கு அந்த 20-22 பாயிண்டில் இருக்கார். 25, 22, 23 அந்த டிகிரியில் இருக்குது. அதிலெல்லாம் தப்பிச்சிட்டாரு. இவர் நீசமாக இருக்காரு அப்படின்ட்டு மறுபடியும் உள்ளே போகிறேன். எப்படி? மறுபடியும் உள்ளே போகிறேன். மறுபடியும் உள்ளே போனோன்னே லக்னாதிபதியை பார்ப்போம் அப்படின்ட்டு லக்னாதிபதியை பார்க்குறேன். அவர் மீனத்தில் ரேவதி 4வது பாதத்தில் உட்காந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்கார், வலுவாக இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சுக்கிரன் அங்கே உச்சம் பெற்றிருக்கிறார், நீச பங்கம் ஆகிட்டார். லக்னாதிபதி வலுவாயிட்டார், 1-4க்குரியவர் வலுவாயிட்டார். அப்போ 2க்குரியவரை பார்ப்போம் அப்படின்ட்டு 2க்குரியவரை பார்க்குறேன். அனுசம் 2ல் அமர்ந்திருக்கிறார். எப்படி? அனுசம் 2ல் அமர்ந்திருக்கிறார். அவரும் புஷ்கர நவாம்சம் வாங்கியிருக்கார்.
அப்போ 2க்குரியவரும் வலுவாயிட்டார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அடுத்து 3க்குரியவர் உச்சம், அவரை பார்க்க வேண்டியதில்லை. அடுத்து 4க்குரியவரும் புதன் தான், அவரும் வலிமையாக இருக்கார். 5 12க்குரியவரும் உச்சம் தான். 6 11க்குரிய செவ்வாய் பூசம் 2ல் இருக்கார், அவரும் புஷ்கரணாம்சம் அடைஞ்சிட்டாரு. ஏன் இந்த புஷ்கரணாம்சம் சொல்கிறதுனால சொல்கிறேன். 6 11க்குரிய வந்துட்டாரா. அடுத்து 8 9க்குரிய சனி பகவானும் மேசத்தில் கிருத்திகை 1வது பாதத்தில் இருக்கார், அவரும் புஷ்கரண வம்சத்துக்கு வந்துட்டார். உடனே நான் சொன்னேன், இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு அப்படின்ட்டு. உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். எப்படி சார் கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னு கேட்டார். எடுத்து உரைக்கணும்ல. 1 4க்குரிய புதன் 12ல் இருக்குது. 4ஆம் இடம் என்பது நம்மளுடைய உடையை குறிக்கும். அந்த அதிபதி போய் 12ல் இருக்கார், சுக்கிரனுடைய இருக்கார். சுக்கிரன் யார் சார்? ஆடைக்குரியவர் சுக்கிரன், அவரோட போய் இருக்கார். நீங்கள் வச்சு நடத்துப்பீங்க சார், எந்த பிரச்சனையும் இருக்காது சார், தொழிலாளிகளுக்கு ஒன்றியும் மனநோகாமல் நடந்துக்குங்க சார் சொன்னேன். அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், சார் எல்லாரும் அது நீசம் இது நீசம், நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு சொன்னாங்க, நீங்கள் எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னாரு. நான் அப்போ தான் சொன்னேன், சார் புஷ்கரண வம்சம் உங்களுக்கு லக்கண புள்ளியே திருவாதிரை நாள், அவர் லக்கண புள்ளி திருவாதிரை நாள். அப்போ லக்கண புள்ளியே திருவாதிரை நாள்னா புஷ்கரண வம்சம் வெற்றி பெற்றுட்டார் சார். நீங்கள் வெற்றிட்டு பெற்றுருக்கீங்க, 2 பெண் குழந்தை 1 ஆண் குழந்தை உண்டு உங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா 5ஆம் அதிபதி 12ல் இருக்கார், அதுவும் பெண் வீடு இதுவும் பெண் வீடு. அவர் சாரை வாங்கினது பூரட்டாதியில் வாங்கியிருக்காரு, ஆணுடைய நட்சத்திரத்தில் வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக 2 பெண் குழந்தை 1 ஆண் குழந்தை இருக்குன்னு சொன்னேன். கரெக்டு சார், நன்றி சார், ரொம்ப நல்லது சார், எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் இருக்கேன், தொழிலாளிகளை நல்லா பார்த்துக்கிறேன் சார் சொன்னார். இதை விட வெற்றி என்ன சார் இருக்கும் நமக்கு? இதுதான் சார் ஜோதிடம். நம்ம நல்லா ஆழ்ந்து போகணும், ஆழ்ந்து போய் நம்ம எடுக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ இதுக்கு போவோம் சார். அப்போ பரணி 3 பூரம் 3 பூராடம் 3 விவரத்தை சொல்லிட்டேன். அடுத்து கிருத்திகை 1 9வது பாதமாக வரும். இதில் மேசத்தில் 9வது பாதமாக வரும். புரியுதுங்களா? 9ன்னு என்ன? பரம மைத்திரம், நல்லா இருப்பான். கிருத்திகை உள்ள பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. உடனே ஒருத்தவங்க கமாண்டில் போடக்கூடாது, சார் கிருத்திகை 1 நான் ரொம்ப மோசமாக இருக்கேன் சார் எல்லாம் போடக்கூடாது. ஜோதிட ஆய்வுக்கு போக வேண்டும். கிருத்திகை 1 என்பது புஷ்கரண வம்சத்தில் மைத்திரம், பரம மைத்திரம், 9வது பாதம், மேசத்தில் 9வது பாதம், நல்லா இருப்பாங்க. இதே கிருத்திகை 4வது பாதம் ரிஷபத்தில் 3வது பாதமாக வரும். கிருத்திகை 2 3 4 விபத்து தாரையாக வருமா? விபத்து தாரையாக வருமா? அப்போ 3வது பாதம்னா பாதசாரத்தில் 12வது பாதமாக வரும். அப்போ பயணம் பண்ணுறதுல பிரச்சனை, ஜாதகருக்கு பிரச்சனை, தாத்தா பாட்டிகளால் பிரச்சனை, இதெல்லாம் கொடுத்து வெற்றியை கொடுக்கும். அது பி கிரேடு. கிருத்திகை 4 பி கிரேடு, கிருத்திகை 1ங்கிறது ஏ கிரேடு. புரியுதுங்களா? அடுத்து உத்திரம் 1 மேசத்தில் 9வது பாதமாக வரும். பாதசாரத்தில் 45வது பாதமாக வரும். சிம்மத்தில் உத்திரம் 1 என்பது 9வது பாதமாக வரும். பாதசாரத்தில் 45வது பாதமாக வரும். 45னா என்ன? தாயார் நல்லா இருப்பாங்க, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது பரம மைத்திரம், நல்லா சூப்பராக இருப்பாங்க. உத்திரம் 1ல் உள்ளவங்க. உத்திரம் 4 கன்னியில் 3வது பாதமாக வரும். உத்திரம் 2 3 4 கன்னியில் 3வது பாதமாக வரும். பாதசாரத்தில் 48வது பாதமாக வரும். 48னா என்ன? தாயார் வழி உறவு பாதிக்கப்படும், மனைவி உறவு பாதிக்கப்படும், கணவர் உறவு பாதிக்கப்படும், சில நோய்கள் வரும். இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். கிருத்திகை உத்திரம் 4 என்பது பி கிரேடு. உத்திரம் 1 பரம மைத்திரம், உத்திரம் 4 விபத்து தாரை 12ஆக வரும். சரி, 48ஆக வரும். 8ஐயும் 4ஐயும் கூட்டிங்கன்னா 12 வரும். புரியுதுங்களா? அடுத்து உத்திராடம் 1 தனுசு ராசியில் 9வது பாதமாக வரும். உத்திராடம் 1 பாதசாரத்தில் 79வது பாதமாக வரும். 9ஐயும் 7ஐயும் கூட்டினீங்கன்னா 16 வரும். சரி, 81 வரும். உத்திராடம் 1 என்பது பாதசாரத்தில் 81வது பாதமாக வரும்.
நான் பூராடம் நினச்சி சொல்லிட்டு இருக்கேன். 81ன்னா என்ன, 8 1 9 ஜாலியாக இருப்பார். நல்ல ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். மனைவியோட நல்ல தாம்பத்தியில் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நல்ல கோடு இருக்கும். ஏன்னா உத்திராடம் 1 என்பது ஏ கிரேடில் வரும் புஷ்கர நவாம்சத்தில். உத்திராடம் 4 என்பது மகரத்தில் 3வது பாதமாக வரும். பாதசாரத்தில் 84வது பாதமாக வரும். 84னா என்ன, தாய் வழி உறவு. கணவராக இருந்தால் மனைவி பிரச்சனை பாதிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுடைய பிரச்சனை பாதிக்கும், இதெல்லாம் நடக்கும். அப்போ என்ன ஆகும், பி கிரேடு கொடுத்து வெற்றியை கொடுக்காதுன்னு சொல்லலை, ஒரு நெருடல்களை கொடுத்து வெற்றியை கொடுக்கும். அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி 2. இதில் எப்படின்னா சார், நான் பரணி முதல்ல ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னேன். அடுத்து சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம் 1 4 இருந்தாலும் சரி 2 3 இருந்தாலும் சரி ஜெயிச்சிடும். புஷ்கர நவம்சத்துக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. உத்திராடம் கோடீஸ்வர நட்சத்திரம், அவ்வளோதான், அது எப்படியாவது ஜெயிச்சிடும். புரியுதுங்களா இல்லையா? அதே மாதிரி ரோகிணி 2வது பாதம் ரிஷபத்தில் 5வது பாதமாக வரும். 5னா நமக்கு என்ன, பிரத்யேகுதாரை, காரிய தடை. புரியுதுங்களா? அப்போ அது மாதிரி கொடுக்கும். குழந்தைகளால் பிரச்சனை கொடுக்கும், மனைவி மக்களால் பிரச்சனைகளை கொடுக்கும், பூர்வ புண்ணியத்தினால் பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா 2ல் இருக்குல்ல, குடும்பத்தில் பிரச்சனையை கொடுக்கும். இதை கொடுத்து ஜெயிச்சிரும். பி கிரேடு என்பது ஒரு பாதையை, ஒரு தடையை கொடுத்து ஜெயிக்கும் ரோகிணி. அடுத்து அஸ்தம் 2 பாதசாரத்தில் 50வது பாதமாக வரும். கன்னியில் 5வது பாதமாக வரும். 5னா என்ன சார், குழந்தை தான், பூர்வ புண்ணியம்தான். புரியுதா இல்லையா? 50 நாளும் குழந்தை பூர்வ புண்ணியம்தான், அந்தஸ்து கௌரவம் தான். இதை கெடுத்து ஜெயிக்க வைக்கும், பி கிரேடில் வரும். அடுத்து திருவோணம் 2 மகரத்தில் 5வது பாதமாக வரும். எப்படி, மகரத்தில் 5வது பாதமாக வரும். எப்படின்னா உத்திராடம் 2 3 4, திருவோணம் 1 2, 5வது பாதமாக வரும். பாதசாரத்தில் 86வது பாதமாக வரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எடுத்துக்கங்க. குழந்தைகளால் அவருக்கு பிரச்சனை வந்துச்சா, 2 குழந்தைகளும் விவாகரத்து பண்ணிட்டாங்க. அப்போ குழந்தைகளால் பிரச்சனை உருவாதில்ல திருவோணத்துக்கு. இந்த திருவோணம் 2ங்கிறது 5வது பாதத்தை குறிக்குதில்ல, பிரச்சனைகளை கொடுக்குதில்ல. புரியுதுங்களா? அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ரோகிணி ஜெயிச்சிரும் சார். புஷ்கர நவம்சமே கிடையாதுனாலும் ரோகிணி ஜெயிச்சிரும், ஏன்னா கோடீஸ்வர நட்சத்திரம். புரியுதுங்களா? என்னடா புஷ்கர நவம்சத்தை எடுத்து இதை சொல்லிட்டு போகிறான்னா, நட்சத்திரங்களை நான் வழிநடத்தி போயிட்டு இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். புஷ்கர நவம்சமே இல்லை சார் அவனுக்கு. கோடீஸ்வர நட்சத்திரத்தில் பிறந்தானா போயிட்டே இருப்பான், எப்படியாவது வந்துடுவான். புரியுதல்ல உங்களுக்கு? அப்போ அடுத்து செவ்வாய்க்கு கிடையாது. ராகுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை 4 இதில் மிதுனத்தில் மிருகசிரிசம் 3 4, திருவாதிரை 1 2 3 4, 6வது பாதமாக வரும். எப்படி, 6வது பாதமாக வரும். 6னா தெய்வ அனுகூலமா, வெற்றியை கொடுத்துருமா. பாதசாரத்தில் 24வது பாதமாக வரும். பாதசாரத்தில் 24னா தெய்வ அனுகூலமா, நல்ல குடும்பத்தில் நல்லா இருப்பாப்புல, தாயார் நல்லா இருப்பாங்க, குடும்பம் நல்லா இருக்கும். திருவாதிரை 4 சார், நான் திருவாதிரை சார், எனக்கு ஒன்றுமே இல்லையே சார், நான் ஜோதிட ஆய்வுக்கு போக வேண்டும். ஆனால் திருவாதிரை 4 என்பது ஏ கிரேடில் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ஏ கிரேடு கிருத்திகை 1, உத்திரம் 1, உத்திராடம் 1, மற்றதெல்லாம் பி கிரேடு தான். இப்போ சொல்லி வர்றது திருவாதிரை 4 வந்து ஏ கிரேடில் வரும். 6வது பாதமாக வரும். பாதசாரத்தில் 24வது பாதமாக வரும். 24ங்கிறது தெய்வ அனுகூலம், வெற்றியை கொடுத்துருதா, கொடுத்துரும். அதே மாதிரி சுவாதி 4 பாதசாரத்தில் 60வது பாதமாக வரும். துலாத்தில் 6வது பாதமாக வரும். சித்திரை 3 4, சுவாதி 1 2 3 4. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சுவாதி 1 2 3 4, சித்திரை 3 4, 6வது பாதமாக வரும். அப்போ வெற்றியை கொடுத்துரும். ராகுனுடைய நட்சத்திரங்கள் அனைத்துமே ஏ கிரேட். சுவாதி 4, திருவாதிரை 4, சதயம் 4. இப்போ 60வது பாதமாக வரும். தெய்வ அனுகூலமாக இருக்கும், வெற்றி பெற்றுவாங்க. திருவாதிரையில் ஒருத்தர் பிறந்துட்டார், எனக்கு ஒன்றுமே இல்லை சார். சுவாதியில் பிறந்துட்டார், ஒன்றுமே இல்லை சார். சதயத்தில் பிறந்துட்டார், ஒன்றுமே இல்லை சார்னு பயப்பட வேண்டியதில்லை.
அவங்க இந்த 4வது பாதத்தில் இருந்தால் எப்படியாவது முடியாந்துருவாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதே மாதிரி சதயம் 4 கும்பத்தில் அவிட்டம் 3 நாள் சதயம் 1 2 3 4 6வது பாதமாக வரும். ஏ கிரேடில் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏ கிரேடில் வரும். பாதசாரத்தில் 96வது பாதமாக வரும். 9 கூட்டினீங்கன்னா 15 வருதா? தெய்வ அனுகூலம் வருதா? சரிங்க சார். இந்த 3லையும் எது சார் பெஸ்ட்டு அப்படின்னா இது 3மே பெஸ்ட்டு. ஆனால் சுவாதி இதில் பெரிய பெஸ்ட்டு. ஏன்னா கோடீஸ்வர நட்சத்திரம். சுவாதி 4 என்பது கோடீஸ்வர நட்சத்திரம். அப்போ வெற்றி பெற்றோம். சுவாதி நீங்கள் ஒரு சுவாதி வீட்டில் பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் உள்ளவங்க எப்படியாவது இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அதேமாரி வக்கீல் இருப்பாங்க, ஜட்ஜி இருப்பாங்க. ஏன் சார்னா அங்கே திராசு இருக்கு. துலாத்தில் திராசு இருக்கலாம். அதில் பிறந்தவர் புலிப்பாணி ஐயா, நரசிம்மர் ஐயா, அலெக்சாண்டர், அன்னை தெரசா, நிறைய சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அதில் பிறந்தவங்க புரட்சி தலைவர் அதுலேயும் பிறந்தாருங்கிறாங்க, ரேவதியிலையும் பிறந்தாருங்கிறாங்க. பிறந்தது. ஆனால் சுவாதி ஜெயிச்சிடும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த இடம் வாழ வைத்து. அப்போ இது 3 ஏ கிரேடில் வரும். கிருத்திகை 1, உத்திரம் 1, உத்திராட 1 ஏ கிரேடு, திருவாதிரை 4, சுவாதி 4, சதயம் 4 ஏ கிரேடு. அடுத்து புனர்பூசம் 2 மிதுனத்தில் வரும். அது பாருங்க, மிருகசிரிசம் 3 4, திருவாதிரை 1 2 3 4, புனர்பூசம் 1 2 8வது பாதமாக வரும். 8னா என்ன ஜோதிடத்தில்? மைத்திரம். சிறப்பாக வேலை செய்யும். எப்படி? சிறப்பாக இருப்போம், நல்லா இருப்பாங்க, தெய்வ அனுகூலமாக இருப்பாங்க, நல்ல அதிர்ஷ்டமாக இருப்பாங்க. புரியுதுங்களா? அது ஏ கிரேடில் வரும். அடுத்து புனர்பூசம் 4 அது பாதசாரத்தில் 26வது பாதமாக வரும். புனர்பூசம் 26னா என்ன? 2 6 கூட்டினா 8. நல்ல குடும்பம் நல்லாயிருக்கும், தெய்வ அனுகூலமாக இருப்பாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆனால் புனர்பூசம் 4 கடகத்தில் முதல் பாதமாக வரும். பாதசாரத்தில் 28வது பாதமாக வரும். 28னா என்ன? 8 2 கூட்டினா 10. மனக்குழப்பம், கர்மா. அப்போ புனர்பூசம் 4 பி கிரேடில் வரும். நல்லாக புரிஞ்சுக்கணும். கடகத்தில் முதல் பாதமாக வரும். புரியுதுங்களா? அடுத்து இது பி கிரேடில் வரும் சார். அப்போ முதல் பாதம்னா என்ன? மனக்குழப்பம். 8 இது 10னா என்ன? கர்மா. புனர்பூசத்தில் பார்த்தீங்கன்னா யார் பிறந்திருந்தாலும் சரி ஒரு கர்ம வினையை சந்திச்சாகும். புரியுதுங்களா இல்லையா? ராமர் அனுபவிச்சாரா இல்லையா? 16 வருடம் சிறை சென்றாரா இல்லையா? இது காட்டுக்கு சென்றாரா இல்லையா? அது மாதிரி அனுபவிக்கணும். இந்த புனர்பூசம் 4ங்கிறது அனுபவிக்க வைக்கும், கர்மாவை அனுபவிக்க வைக்கும். அடுத்து விசாகம் 2 துலாத்தில் 8வது பாதமாக வரும். சித்திரை 3 4, சுவாதி 1 2 3 4, விசாகம் 1 2 8வது பாதமாக வரும். பாதசாரத்தில் 62வது பாதமாக வரும். தெய்வ அனுகூலமாக இருப்பாங்க, குடும்பம் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ பாதசாரத்தில் விசாகம் 2 என்பது 8வது பாதமாக வரும், மைத்திரதாரையாக வரும். இப்போ விசாகம் 4 விருச்சகத்தில் முதல் பாதமாக வரும். பாதசாரத்தில் 64வது பாதமாக வரும். 64னா என்ன? 6 4 10 கர்மத்தை குறிக்கும். அப்போ அவங்க ஒரு கர்மத்தை சந்திக்கணும். அடுத்து பூரட்டாதி 2 கும்பத்தில் 8வது பாதமாக வரும். எப்படி? கும்பத்தில் 8வது பாதமாக வரும். அவிட்டம் 3 4, சதயம் 1 2 3 4, பூரட்டாதி 1 2 பாதசாரத்தில் 98வது பாதமாக வரும். 9 8 கூட்டினா எவ்வளோ சார்? 17. 7 1 கூட்டினா 8. பரம மைத்திரமா பூரட்டாதி 2 வெற்றி பெறும். புரியுதுங்களா இல்லையா? அடுத்து பூரட்டாதி 4 மீனத்தில் முதல் பாதமாக வரும். பாதசாரத்தில் 100வது பாதமாக வரும். மனக்குழப்பம், கர்மத்தை குறிக்கும். காலபிரச்சனை 12வது வீட்டுக்கு போயிருச்சா? அப்போ அந்த பிரச்சனைகளை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும், பிரச்சனைகளை சந்திக்கும். சரிங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பூரட்டாதி, இது புனர்பூசம் 4, விசாகம் 4, பூரட்டாதி 4 பி கிரேடு.
அப்போ ஒரு கர்மத்தை சந்தித்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் அது ஜெயிக்கும், ஆனால் ஜெயிச்சிடும். ஆனால் இதில் என்னென்னா புனர்பூசம் 1 நாளாக இருந்தாலும் ஜெயிச்சிடும். அது கோடீஸ்வர நட்சத்திரம், ரைட்டா? அடுத்து சனியினுடைய நட்சத்திரம் பூசம் 2, அனுசம் 2, உத்திரட்டாதி 2. கடகத்தில் 3வது பாதமாக வரும். நல்லா பார்க்கணும். புனர்பூசம் 4, பூசம் 1, 2 3வது பாதமாக வருதா, விபத்தாக வருதா? பாதசாரத்தில் 39வது பாதமாக வரும். 39 சார், தந்தை வழி பிரச்சனை வரும், சகோதரர் பிரச்சனை வரும். இதெல்லாம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இது பிரச்சனையை வந்து ஜெயிக்க வச்சிடும். புரியுதுங்களா? அப்போ 9ஐயும் 3ஐயும் கூட்டிங்கன்னா 12 வருதா, விபத்து வருதா? அடுத்து அனுசம் 2 விருச்சகத்தில் 3வது பாதமாக வரும். விசாகம் 4, அனுசம் 1, 2 பாதசாரத்தில் 66வது பாதமாக வரும். அனுசம் 2ல் யாருக்காவது லக்கண புள்ளியோ அல்லது சந்திரனோ அல்லது ஏதோ ஒரு கிரகம் அமர்ந்தாலும் தாய் மாமன் பாதிக்கப்படுவார். ஏன்னா 66 வரும். 66னா தாய் மாமன் வந்துடுறாரா, உத்தியோகம் வந்துடுதா, இது டைரெக்டாக பிரச்சனையை கொடுத்து ஜெயிக்க வைக்கும். தாய் மாமன் போனாலும் இவரை ஜெயிக்க வச்சிடும். புரியுதுங்களா? அப்போ அதுவும் பி கிரேடு. அடுத்து உத்திரட்டாதி 2 மீனத்தில் 3வது பாதமாக வரும். பாதசாரத்தில் 102வது பாதமாக வரும். 102னா 3 விபத்து தாரையா? இது தான் சார் பிரச்சனை. இதை தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, நானும் புஷ்கரண வம்சம் சார், எனக்கு 4 கிரகம், எனக்கு 4 கிரகம் இருக்குது, எனக்கு 5 கிரகம் இருக்குது, நானும் புஷ்கரண வம்சத்தில் தான் இருக்கேன், ஆனால் ஒன்றுமே இல்லைன்னா இதுதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை, பி கிரேடு. இதில் பாருங்கள், இந்த 24 பாதத்தில் பாருங்கள், பூரம் பரணி பூரம் பூரம் பி, பரணி பூரம் பூராடம் பி, பி கிரேடு. இதில் ஏ கிரேடு யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை 1, உத்திரம் 1, உத்திராடம் 1, ஏ கிரேடு 3 பாதமா. அடுத்து ராகுனுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை 1, சுவாதி 1, சதயம் 4, இதை 3 பாதம் 6 பாதமா. அடுத்து பாருங்கள், புனர்பூசம் 2, விசாகம் 2, பூரட்டாதி 2, இது 3 தான் மொத்தத்துக்கு 9 பாதமா. இந்த 9 பாதத்துலேயும் 2 பாதத்தை கயட்டணும். எப்படி கயட்டுறேன்னு பாருங்கள். சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன, வேதகனா? வேதகன் வேலை செய்வார்ல. அப்போ கிருத்திகை 1, உத்திரம் 1 பெரிய அளவுக்கு ப்ளஸ்ஸிங் ஆகாது. உத்திராடம் கோடீஸ்வர நட்சத்திரம், அதை தூக்கி அங்கிட்டு வச்சிடும். அது வேதகனாக இருந்தாலும் கோடீஸ்வர நட்சத்திரம் வேலை செய்யும். அப்போ பாருங்கள், 7 பாதம் தான் நமக்கு தேருது. மொத்தத்திலேயே 7 பாதம் தான் தேருது. அந்த 7 பாதத்துலேயும் ஒரு 4 பாதம் பயங்கர, 3 பாதம் கடுமையாக வேலை செய்யும். அது எப்படி சார் அப்படின்னா, ராகுனுடைய நட்சத்திரம் சுவாதி, குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம், இது 3 கோடீஸ்வர நட்சத்திரம். இதில் போய் புஷ்கரண வம்சம் அமர்ந்துச்சுன்னா அடித்து கொண்டு போயிடும். எப்படி அடித்து கொண்டு போயிரு சார். இதுதான் சார் புஷ்கரண வம்சம். ஜோதிட விதிகளில் இதெல்லாம் நிறைய இருக்குது. இதுலேயும் ஒரு சமத்துவம், இதுலேயும் ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ மேசம் நெருப்பு ராசிகளில் வரக்கூடிய புஷ்கரண வம்சம் 7, 9ஆக வரும். நன்றாக பாருங்கள், புஷ்கரண வம்சம் நெருப்பு ராசியில் 7, 9ஆக வரும். ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வருதா? 7, 9ஆக வருதா? மேசம் சிம்மம் தனுசில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கரண வம்ச பாதம் 7, 9ஆக வரும். நன்றாக புரிந்து கொண்டீர்களா? 7, 9ஆக வரும். அப்போ நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வருதா? அடுத்து பார்த்தீங்கன்னா நிலராசிகள், நிலராசிகளில் ரிஷபம், கன்னி, மகரம், இதில் பார்த்தீங்கன்னா 1வது பாதமும் 3வது பாதமும் வரும். பி கிரேடா? நல்லது கிடையாது, நெகட்டிவ் தான். அது 3 நிலராசிகளில் வர்ற இது. இதே காற்று ராசிகளில் வரக்கூடிய புஷ்கரண வம்சம் 6, 8ஆக வரும். நன்றாக பாருங்கள், 6, 8ஆக வரும். திருவாதிரை 4, 6, புனர்பூசம் 2, 8, சுவாதி 4, 6, விசாகம் 2, 8, சதயம் 6, சதயம் 4ங்கிறது 6வது பாதம், பூரட்டாதி 2ங்கிறது 8வது பாதம். அப்போ காற்று ராசியில் வர்ற
6, 8 ஏ கிரேடில் வரும். இப்போ காற்று ராசி முதன்மை வகிக்கிறது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காற்று ராசியில் வர புஷ்கரண வம்சம் முதன்மை வகிக்கிறது. அடுத்து நீர் ராசி. நீர் ராசி கடகம், விருச்சகம், மீனம். இதில் 1, 3 புஷ்கரண வம்சம். நன்றாக பாருங்கள். புஷ்கரண வம்சம் கடகத்தில் வர்ற புனர்பூசம் 4 முதல் பாதம், பூசம் 2 3வது பாதம், விருச்சகத்தில் வர்ற புனர்பூசம் 1வது பாதம், அதில் வர்றது அது 4வது பாதம், அதில் விருச்சகத்தில் முதல் பாதமாக வரும். அனுசம் 2 3வது பாதமாக வரும். புரட்டாதி 4 மீனத்தில் முதல் பாதமாக வரும். உத்திரட்டாதி 2 3வது பாதமாக வரும். அவைகளும் பி கிரேடில் வரும். இப்போ இதுலேருந்து சர்ச் பண்ணி காற்று ராசியை ஒண்டி வெளியில் எடுத்தாச்சு. பாக்கி உள்ள ராசிகளில் நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்படி தான் கொடுத்துருக்கோம். அப்போ காற்று ராசியில் எப்படி சார் நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் சார். யாராவது ஒரு பெருந்தலைவர்களை சொல்லுங்கள். சும்மா எப்படி காற்று ராசிகள் 6, 8ன்னு சொன்னால் போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல கலைஞரை எடுத்துக்குவோம். அவர் ரிஷப ராசி, ரோகிணி, மிருகசிரிசம்னே சொல்கிறாங்க, அதை விட்டுருங்க. சுக்கிரன் ராசியாதிபதி அவருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் ராசியாதிபதி. அவர் அமர்ந்த நட்சத்திரம், சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் புனர்பூசம் 2. காற்று ராசியா? எப்படி இருந்தார் கலைஞர்? கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்தார்லங்க. எதிர்கட்சி தலைவராகிறாரு, சிஎம் ஆகிறாருலாம் விடுங்க. நல்ல கொள்ளு பேரல்களை கண்டு தானே போகிறாரு. காற்று ராசியில் வந்துருச்சு அவருக்கு புஷ்கரண வம்சம். கலைஞருக்கு புரட்சி தலைவருக்கு எடுப்போம். அவருக்கு தனுசு ராசியில் உத்திராடம் 1ல் ஒரு கிரகம் ராகு. ராகு உத்திராடம் 1ல் அவருக்கு தனுசு ராசியில். ஆனால் அது நெருப்பு ராசி தான். ஆனால் உத்திராடம் கோடீஸ்வர நட்சத்திரமா, அதில் போய் ஒரு கிரகம் உட்காந்துருந்துச்சா, அதனால அவர் வெற்றி பெற்றார். புரியுதுங்களா? அடுத்து புரட்சி தலைவர் எடுத்துக்குவோம். அவங்க சிம்ம ராசி, பூர்ண மக நட்சத்திரம். அவங்களுக்கு ராசியாதிபதியினுடைய நட்சத்திரம் கேது, விசாகம் 2ல் உட்காந்துருக்கார். எங்கள் துலாத்தில் கேது விசாகம் 2. காற்று ராசியா? துலாம் காற்று ராசியா? எப்படி வாழ்ந்தாங்க? இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்கய்யா. ஜோதிடத்தில் இதை சொல்லும்போது ஒன்று கை தட்டுங்க, இல்லைன்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. புரியுதா இல்லையா உங்களுக்கு? கேது விசாகத்தில் 2வது பாதத்தில் இருக்கார் அம்மாவுக்கு, புரட்சி தலைவிக்கு. அதனால வெற்றி பெற்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து ஸ்டாலின் அவர்கள் விருச்சிக லக்கணம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக லக்கணம், அனுசம் 2 லக்கண புள்ளி அவருக்கு. ஆனால் 3ல் சூரியன், சதயம் 4ல். காற்று ராசியில் சூரியனா? இன்னைக்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சரா வர முடியாதுன்னு சொன்னாங்க. நான் 2021 ஒரு பதிவே போட்டிருந்தேன்னு சொன்னேன். இதை பார்த்து தான் நான் பதிவு போட்டிருந்தேன். காற்று ராசியில் சதயம் 4ல் 6வது பாதத்தில் 96வது பாதசாரத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். காற்று ராசியில் அவர் வெற்றி பெற்றாரா? புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் லக்கண புள்ளி எந்தெந்த கிரகத்தில் அமர்தோ அது மாதிரியே வேலை செய்யும். இப்போ மோடிஜி அவருக்கு அனுச 2 லக்கண புள்ளி, அது பி கிரேடு, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனாலும் 50 வயசுக்கு மேலே அவரை கொண்டு வந்துருச்சா வெளியில்? பெரிய அளவுக்கு கொண்டு வந்துருச்சா? அதே மாதிரி தான் ஸ்டாலினும் அனுசம் 2 தான், விருச்சிக லக்கணம் தான். அவரை வெளியில் கொண்டு வந்துருச்சா? என்னங்கய்யா? ஆமாம், இப்படி தான் ஜோதிடம்னா நம்ம எடுக்கணும் சார். இப்போ இளையதளபதி விஜய் இருக்கார், இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அவர் கடகராசி, பூச நட்சத்திரம், கன்னியா லக்கணம். அவருக்கு திருவாதிரை 4ல் லக்னாதிபதி உட்கார்ந்துருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். புதன் திருவாதிரை 4 புஷ்கரண வம்சம், மாந்தியும் திருவாதிரை 4 புஷ்கரண வம்சம். அப்போ இவருக்கு இப்போ நடக்கிறது, அவர் சனி திசையில் பிறந்தார். புதன் கேது முடிஞ்சு இப்போ சுக்கிர திசை போயிட்டு இருக்கு. 2 9க்குரிய திசை போயிட்டு இருக்கு. சுக்கிரன் 3ல் இருக்கார், அதை விட்டுருங்க. சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு தெரியல, அதை விட்டுருங்க. 2 9க்குரிய கிரகம். சுக்கிர திசையில் ராகு புத்தி நடக்குது. ஜனவரி 12ஓட ராகு புத்தி முடியுது. அடுத்து பாருங்க, இவருக்கு கன்னியா லக்கணம், பாதகாதிபதி குரு ரிட்டர்னில் உட்காந்துருக்கார், கெட்டுட்டார். கெட்டு மீனத்திலேருந்து கும்பத்தில் உட்காந்துருக்கார். சதயம் 4ல் உட்காந்து, பூரட்டாதி 2லேயே உட்காந்துருக்கார். குரு பகவான் பூரட்டாதி 2லேயே இருக்கார். சார் கெட்டுட்டார் சார். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகத்தை கொடுத்துட்டாரா? அரசியலில் பெரும் வெற்றியை அவர் பெறுவா.
இந்த நேரத்தில் ஜோதிட விதிகளில் நான் எடுத்து சொல்கிறேன். புரியுதாலே உங்களுக்கு? அரசியலில் பெரிய ஒரு வெற்றிடத்தை அவர் பிடிப்பார். இது நடக்கும். ஜோதிடம் ஜெயிக்கும். புரியுதுங்களா? அப்போ இப்படி தான் சார் காற்று ராசியில் உள்ள புஷ்கரண வம்சம் வேலை செய்யும். புரியுதுங்களா? இப்போ எங்கள் ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணம், விசாகம் 4வது பாதம் அவருக்கு லக்கண புள்ளி பி கிரேடு. பூராடம் 3ல் ராகு உட்காந்துருக்கு, அதுவும் பி கிரேடு. இதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டுக்கல, எனக்கு தெரியும். அவர் குத்து மதிப்பாக நான் அடித்து விட்றேன். பூராடம் 3ல் ராகு உட்காந்துருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காற்று ராசி அந்த நெருப்பு ராசியில் அது உட்காந்துருக்கு, அது பி கிரேடு தான். அதுக்கு நான் பின்னாடி பரிகாரத்துக்கு வரும்போது சொல்லுவேன், அவர் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு, எதனால் அது டெவலப் ஆகுங்கிறத சொல்லுவேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ சரிங்க சார், இப்படியெல்லாம் கொடுத்துட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு பி கிரேடுன்னு பயமுறுத்தி விட்டீங்க, அப்படி உட்காந்துருக்கு இப்படி உட்காந்துருக்கு பாதத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் ஏதோ புஷ்கரண வம்சம் இந்த திசையாவது வருது, எங்களை காப்பாற்றிடும்னு நினச்சா இவர் பெரிய ஒரு இடியை குத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. புரியுங்களா? அதுக்கு சிம்பிள் மேட்ரு ஐயா கொடுத்த வாழ்வியல் பரிகாரம் தான். பெரிய அளவுக்கு நீங்கள் அதை ஒன்றும் பெருசாக போய் புஷ்கரண வம்சம்னா இங்கேருந்து தேனி போகணும், இங்கேருந்து இங்கே போகணும், வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் பண்ணிடலாம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ நெருப்பு ராசியில் வரக்கூடிய பூரம் 3 சாரி பரணி 3 கிருத்திகை 1 மேசத்தில் வரக்கூடியவங்க முருகன் கோவிலுக்கு சென்று சமையல் உபகரணங்கள் வாங்கி கொடுக்கணும். எப்படி? சமையல் உபகரணங்கள். ஒரு நாளைக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு சமையல் பண்ணுற எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு அடுப்பு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா புஷ்கரண வம்சம் டபுள் மடங்கு வேலை செய்யும். இது வாழ்வியல் பரிகாரம், அவ்வளோதான். இதை மேசத்தில் உள்ளவங்க செய்யணும். அதே மாதிரி ரிஷபத்தில் கிருத்திகை 4 ரோகிணி 2ல் உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாதுளை பேரிச்சங்கன்று வாங்கி கொடுக்கணும். கிருத்திகையில் பிறந்தவங்க கிருத்திகை 4வது பாதத்தில் புஷ்கரண வம்சத்தில் திசை நடந்துச்சுன்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். பேரிச்சங்கன்று வாங்கி கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் 7 வாரம் வாங்கி கொடுங்க, பரிகாரம் முடிஞ்சிருச்சு. ரோகிணியில் இருக்கா நாவல் கன்று வாங்கி கொடுங்க, பரிகாரம் முடிஞ்சிருச்சு. 7 வாரம் வாங்கி கொடுங்க, பரிகாரம் முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா இல்லையா? அடுத்து மிதுனத்தில் வர்றவங்க பண்ணவே வேண்டியதில்லை, ஆனாலும் உங்கள் விருப்பம் ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கலாம். காது மூக்கு கேளாத ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மின்விசிறி வாங்கி கொடுங்க. 7 வாரம் வாங்கி கொடுக்கணும்னு தேவையில்லை, 1 வாரம் வாங்கி கொடுத்தாவே போதும். மிதுனம். அடுத்து கடகம், அவங்க என்ன பண்ணணும்? புனர்பூசம் 4 பூசம் 2ல் உள்ளவங்க என்ன பண்ணணும்? முதியோர் இல்லத்திற்கு தண்ணி கேன், முதியோர் இல்லத்துக்கு தண்ணி கேன், தாயார் மாதிரி உள்ளவங்களுக்கு தண்ணி கேன் வாங்கி கொடுக்கணும். அடுத்து சிம்மத்தில் உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பள்ளிகளுக்கு பாலர் பள்ளி குழந்தைகளுக்கு அங்கே உள்ள சமையல் அறைக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். 7 வாரம் தொடர்ந்து வாங்கி கொடுங்க. புஷ்கரண வம்சத்தில் பூரம் 3லையோ இதில் அது பேர் என்ன உத்திரம் 1லே இருக்கிறவங்க அதை வாங்கி கொடுக்கலாம். ரஜினிகாந்த் வந்து லக்கண புள்ளி பூரம் 3 அவருக்கு. குழந்தைகளால் கஷ்டப்பட்டார் அவர், இதுலேயும் கஷ்டப்படுறாரு அதுலேயும் கஷ்டப்படுறார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ குழந்தைகளுக்கு உண்டான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அடுத்து கண்ணியில் வர்றவங்க, கண்ணியில் வர்ற அஸ்தம் 2 உத்திரம் 4 அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாதுளை கன்று வாரம் 7 வாரம் வாங்கி கொடுங்க. ஆரஞ்சு கன்று திங்கக்கிழமை நாளில் 7 வாரம் வாங்கி கொடுங்க, பரிகாரம் முடிஞ்சிருச்சு. புஷ்கரண வம்சம் சிறப்பாக வேலை செய்யும். அடுத்து துலாத்தில் உள்ளவங்க செய்ய வேண்டியதில்லை இல்லையா? நீங்கள் என்ன பண்ணணும்? திருமண தம்பதியர்களுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் வாங்கி கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. திருமணம் ஏழை எளியவங்க இருக்காங்கல்ல, அவங்க திருமணம் பண்ணுறவங்களுக்கு மின் விசிறி அல்லது விசிறி மட்டை அதாவது வாங்கி கொடுத்துருங்க. புஷ்கரண வம்சம் சிறப்பாக வேலை செய்யும். அடுத்து விருச்சகத்தில் உள்ளவங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த துப்புரவு பொது கழிப்பறைக்கு பெனாயில் வாங்கி கொடுங்க. வியாழக்கிழமை நாள்லையோ அல்லது சனிக்கிழமை நாள்லையோ பெனாயில் வாங்கி கொடுங்க. 7 வாரம் தொடர்ந்து வாங்கி கொடுங்க, கிளியர் ஆயிரும். அடுத்து பூராடம் 3லையோ உத்திராடம் 1லையோ இருக்கிறவங்க, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி எங்கள் ஐயா கோயில் குளங்களுக்கு நிறையா செஞ்சுக்கிட்டே இருப்பார். அங்கே அன்னதான கூடங்களுக்கு நிறைய செய்வார். இப்போ கூட போன மாதத்துக்கு முன்னாடி கடா வெட்டி சாமி கும்பிட்டார், போடுவார். மதுரை பாண்டி கோயிலையும் போடுவார்.
அப்போ என்னென்ன 9ஆம் இடத்தை அவர் இயக்கிக்கிட்டு இருக்கார். அந்த பாக்கியத்தை ஏற்கிறாரா, அன்னதானம் பண்ணுறாரா, அந்த இடம் அன்னதானமா, அப்போ அந்த நெகட்டிவ் பாசிட்டிவாகும். அடுத்து மகரத்தில் உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் கன்று ஞாயிற்றுக்கிழமை நாள்லையும், சீத்தா கன்று திங்கக்கிழமை நாள்லையும் 7 வாரம் தொடர்ந்து தானம் கொடுங்க. புஷ்கர நவாம்சம் சிறப்பாக வேலை செய்யும். புரியுதுங்களா? அடுத்து கும்பத்தில் உள்ளவங்க வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை. உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் முதியோர் இல்லத்திற்கு பேனு வாங்கி கொடுக்கலாம். அடுத்து மீனத்தில் உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோம்னி பஸ் போதில்லை, உங்கள் ஊர்லேருந்து மெட்ராஸோ உங்கள் ஊர்லேருந்து பெங்களூரோ இது மாதிரி ஹோம்னி பஸ்ஸுக்கு தண்ணி கேன் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா 12 பேருக்கு தண்ணி பாட்டில் வாரத்தில் ஒரு நாள், சனிக்கிழமை நாள்லையும் வியாழக்கிழமை நாள்லையும் ஏதோ ஒரு நாளில், புரட்டாதி நாளில் நடந்துச்சுன்னா, உத்திரட்டாதி 2 நடந்துச்சுன்னா நீங்கள் அதை வாங்கி கொடுங்க. செஞ்சீங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ புஷ்கர நவாம்சம் இந்த வேலையை செய்யும் சார். இப்போ என்னை எடுத்துக்கோங்க, எனக்கு விருச்சிக லக்னம். ஏன்னா எடுத்துக்காட்டு ஏதாவது சொல்லணும்ல, இவ்வளோ பேரை சொல்லிட்டேன், நீ என்னடா நீ சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்கணும்ல. எனக்கு விருச்சிக லக்னம் நல்லா புரிஞ்சுக்கணும். லக்கண புள்ளி அனுசம் 2 நல்லா புரிஞ்சுக்கோங்க. லக்கண புள்ளி அனுசம் 2 பி கிரேடு. லக்கணாதிபதி செவ்வாய் சதயம் 4 ஏ கிரேடு. லக்கணாதிபதிக்கு வீடு கொடுத்த சனி பகவான் கிருத்திகை 4 அவரும் புஷ்கர நவாம்சம், அவரும் பி கிரேடு. லக்கணாதிபதிக்கு வீடு கொடுத்த நட்சத்திரம் கொடுத்த நட்சத்திராதிபதி ராகு பகவான் திருவோணம் 2. அப்போ பாருங்கள், 4 கிரகம் புஷ்கரமா, 4 கிரகம் புஷ்கர நவாம்சம். இப்போ புஷ்கர நவாம்சம் திசையில் எனக்கு நடந்தது செவ்வாய் திசை ஒன்றி தான், பாக்கியெல்லாம் புஷ்கர நவாம்சம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? லக்னாதிபதி இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கார் எனக்கு திசை. நான் பிறந்தது புதன் திசை. புதன் வர்க்கோத்தமம், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. 8-11க்குரியவர் வர்க்கோத்தமம். சாரி, வர்க்கோத்தமம் கிடையாது, இந்து லக்கணம் 2ல் உட்காந்துருக்கார். அவரை விட்டுருங்க. புதன் முடிஞ்சு, கேது முடிஞ்சு, சுக்கிரன் முடிஞ்சு, சூரியன் முடிஞ்சு, சந்திரன் முடிஞ்சு, இவங்கெல்லாம் புஷ்கரம் கிடையாது. செவ்வாய் தான் புஷ்கரம். எனக்கு இந்த 12ஓட செவ்வாய் நிற்கவோ, செவ்வாய் என்னைக்கு புஷ்கரத்தில் திசையை நடத்த ஆரம்பிச்சிச்சோ நான் ஜோதிடத்துக்குள்ளே வந்துட்டேன், திருச்செங்கோடுக்கும் வந்துட்டேன். நன்றாக பாருங்கள், சதயம் 4ங்கிறது திருச்செங்கோடு, சதயம் பூமி. இங்கே வந்தோன்னே வீடை கொடுத்துருச்சு, வண்டி வாகனத்தை கொடுத்துருச்சு, பதவியை கொடுத்துருச்சு, பட்டத்தை கொடுத்துருச்சு, எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. சதயம் 4 தானே, ஏதாவது 2 தட்டுக்கா. சதயம் 4 ஏ கிரேடா கொடுத்துருச்சா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? இதெல்லாம் வந்து ஏன் சார் புஷ்கர நவாம்சத்தை எடுத்து நான் சொல்கிறேன்னா, என்னுடைய செவ்வாய் சதயம் 4, அடுத்து வரப்போகிற ராகு புஷ்கர நவாம்சம் தான். திருவோணம் 2ல் இருக்குது, அது மகர ராசியில் இருக்குது, அவருக்கு பிடிச்ச வீட்டில் இருக்குது. அவருக்கு வீடு கொடுத்தவன் கிருத்திகை 4 சனி நல்லா இருக்கார், வீடு கொடுத்தவனும் நல்லா இருக்கார். அப்போ என்ன சார் பண்ணோம்? கொண்டு போவோமா? இவ்வளோ தான் சார் புஷ்கர நவாம்சம். ஜோதிட விதிகளில் இவ்வளோ தான். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு புஷ்கர நவாம்சம் வேலை செய்யும். லக்கண புள்ளி ஒருத்தனுக்கு புஷ்கர நவாம்சம்னா எப்படியாவது அவனை தகடு தத்தையாச்சும் அடிச்சு கொண்டு போயிடும். கொண்டு வந்து விட்டோம். இப்போ ஸ்டாலின் லக்கண புள்ளி அனுசம் 2, மோடிஜி அனுசம் 2, நானும் அனுசம் 2. அதுக்காண்டி அவங்க மாதிரி ஆக மாட்டேன், ஏதோ ஓரளவுக்கு ஆகுமா இல்லையா? புரியுதா இல்லைங்கய்யா? விவரம் புரியுதா இல்லையா? இதில் யாருக்காவது புஷ்கர நவாம்சம் இருக்கா? திசை நடத்துதா? உங்களுக்கு எந்த கிரகம் சார்? ஐயா நல்லா சவுண்டாக சொல்லுங்க. புனர்பூசம் 2ல் சந்திரன் இருக்கு. சந்திரன் மிதுன ராசியில் புனர்பூசம் 2ல் இருக்கு. லக்னாதிபதி மைக்க கொடுங்க. ஐயா புனர்பூசம் 2ல் ஜெயிச்சிருக்கீங்க. புனர்பூசம் 2ல் சந்திரன். நான் என்ன சொல்கிறேன்னா, விசாகம் 2ல் திசை நடத்துறது எது சொல்லுங்க?
இல்லை சார், சந்திரன் புனர்பூசம் 2ன்னா உங்களுக்கு 8 வருஷ திசை நடந்திருக்கும், ரைட்டுங்களா? குரு திசையில் பிறந்திருக்கீங்க, குரு தசை 8 திசை 8 வருஷம் நல்லா இருந்திருப்பீங்க. ஆமாம், அது வந்து அந்த பால்ய வருடம் இல்லைங்க சார். அப்போ வந்து அதான் சார், காற்று ராசியில் வரக்கூடிய புஷ்கர நவாம்சம் சிறப்பாக வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் அடுத்து விசாகம் 2ல் உங்களுக்கு வந்திருக்கா? விசாகம் 2 அடுத்து சுக்கிரன் வரும் சார். சுக்கிர திசை நடக்கும்போது நல்லா இருக்குது. அது இன்னும் 6 வருஷம் இருக்குது. கேது திசை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, 1 வருஷம் ஆச்சு. அடுத்து சுக்கிரன் 2க்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து விசாகம் 2ல் வருவார். அப்போது நல்லா இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ சந்திரன் ஏன்னா எனக்கு வந்து தனுசு லக்னம் 8 கூடையவர் 7ல் இருக்கிறாரு. அது 8ஆம் அதிபதி புஷ்கரன்னால நான் வந்து ஜோதிடத்துக்குள்ளே வந்திருக்கேன் சார். அதெல்லாம் ஜோதிடங்கிறது உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஜோதிடம் இல்லாமல் நீங்கள் வந்து உட்கார முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் புஷ்கர நவாம்சம் பெற்ற திசை நடந்தது. புனர்பூசம் 2ல் பிறந்திருக்கீங்க, 8 வருஷ திசை நல்லா இருந்திருக்கும்னு சொன்னேன். நல்லா ஆமாவா இல்லையா? அதாவது சந்திர திசை வந்து நான் இன்னும் சந்திக்கல சார். இல்லை சார், நீங்கள் சந்திரன் வந்து புனர்பூசம், நீங்கள் உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் தானே? புனர்பூச நட்சத்திரம் சார். புனர்பூசம் 2வது பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. 2வது பாதம். ஆமாம் சார். புஷ்கர நவாம்சத்தில் பிறந்திருக்கீங்க. ஆமாங்க சார். எப்படி இருந்தீங்க நீங்கள் பிறந்து குரு தேசம் முடிகிற வரைக்கும்? குரு தசை பால்ய வருடம் பெருசாக பெனிஃபிட் இல்லை சார், நல்லா இல்லை. சரி, சரியா இல்லை சார். அது சரி. குரு தசை வந்து நம்ம ஏன்னா 8 வயசில் உங்களுக்கு என்ன சார் பண்ண முடியும்? ஆமாம், அது ஒன்றும் என்ன சார் பண்ண முடியும்? உங்களை நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதே மாதிரி சந்திரன் புதனுடைய வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை. சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாது சார். முதல்ல அங்கே போய் புனர்பூசம் 2லையோ அல்லது திருவாதிரையிலையோ அல்லது மிருகசிரீசத்திலேயே சந்திரன் இருந்தாலும் அதில் ஒரு ஃபில்டர்ஸ் இருக்குது, புரியுதா இல்லையா? ஆனால் விசாகம் 2 வரும்பொழுது உங்களுக்கு திசை வரும்பொழுது அருமையாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் கவலையே படணும். இல்லை இல்லை, திசை வரலைனால நான் என்ன அனுபவத்தில் சொல்லும்போது அந்த 8ஆம் அதிபதி புஷ்கரம் வாங்கியிருக்கனால 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அந்த கடகராசி அதில் இருக்க பூசன் நட்சத்திர ஆட்கள் மூலமாக நான் நிறைய பெனிஃபிட் சந்திச்சிருக்கேன். அதுதான் சொல்ல வந்தேன். அதான் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு தசா புத்தியில் நடக்கலைனாலுமே அந்த ராசி காரகத்துவ நபர்கள் மூலமாகவும் அந்த அதில் இருக்க உள்ள நட்சத்திர நண்பர் மூலமாகவும் நிறையா நடக்குது. அவ்வளோ விஷயம். எனக்கு இன்னொரு பொதுவான ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ நீங்கள் வந்து காலபுருஷ தத்துவ பிரகாரம் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க, வந்து அஸ்வினி 1ஆம் பாவத்திலேருந்து எடுத்துட்டீங்க. இப்போ நம்மளுடைய சுய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய நட்சத்திரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தையே 1, 2 அதிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அந்த பாதங்கள் எடுக்கும்போது இன்னும் துல்லியமாக பலன் நல்லா வேலை செய்ய முடியலைங்க சார். சார் அதுக்கு அது அடுத்து இன்னொரு மீட்டிங் நான் சொல்கிறேன் சார். ஓகே. இது வந்து நம்ம புஷ்கர நவாம்சத்தை சொல்கிறோம், அதுக்கு பாதசாரத்தை நம்ம சொல்லிட்டோம். உங்களுடைய பாதத்திலேருந்து காலபுருஷ பிறகு 26ஆவது நட்சத்திரமா அதுவும் வேலை செய்யும் சார். ஆனால் என்னுடைய நட்சத்திரமா அதுல இருந்து நான் எடுக்கும்போது 2வது நட்சத்திரமா வருது அது புனர்பூசம். அதனால அதுல வருமானத்தை எனக்கு அதிகமாக வரும் சார். வரும் சார். அது சுயஜாதத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லதே நடக்கும், அதே நடக்கும் உங்களுக்கு சார். நீங்கள் என்னமோ சொன்னீங்களே சார்? எனக்கு மிதுன லக்னம், லக்னேசியம் புதன், புனர்பூசம் 2லயே இருக்காப்புல, புஷ்கரம்சத்தில் இருக்காப்புல. புனர்பூசம் 2ல் இருக்கார். ஆமாம். புஷ்கர நவாம்சத்தில் இருக்கார். ஆமாம். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க? அதே புனர்பூசம் 1 சந்திரன் அதில் தான் இருக்குது, கேதுவும் அதில் தான் இருக்குது. புனர்பூசம் 2ல் தான் பிறந்தீங்க. ஆமாம். சந்திரன் அதில் தான் இருக்கார். ஆமாம். விதி மதி கதி எல்லாமே எனக்கு அதுதான். விதி மதி கதி எல்லாமே அதுதான். ஆமாம் சார். அதான் சார், நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ எப்படி சார் இருக்கீங்க? பிறந்தவொடனே எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை எந்த முன்னேற்றமும் இல்லை. ஏன்னா லக்ன புள்ளி திருவாரூர 1ல் விழுந்துருச்சு, முடங்கி போச்சு. இப்போ பரிகாரம் பண்ணிட்டு வந்த வந்து பரவாயில்லாமல் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட, புனர்பூசம் 2ல் சந்திரன் நான் சொல்லலை, எந்த கிரகம் அமர்ந்தாலும் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னேன். சந்திரன் அமர்ந்தால் நல்லா இருப்பாங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா சந்திரன் வந்து புதனுடைய வீட்டுக்கு ஆகாதவர். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் அவருக்கு சொன்னப்பே நான் சொன்னேன். ஆனால் கோடீஸ்வர நட்சத்திரம் எப்படியாவது உங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்க வச்சிடும், அவ்வளோதான். இதுதான் எடுப்போம், புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதை செய்யும், புரியுதுங்களா? அப்போ ஹலோ சொல்லுங்கள் சார். சதயம் 4 சார். சதயம் 4வது பாதம். 4. என்ன சந்திரன் சதயம் 4ஆம் பாதமா? ஆமாம் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? அப்படியே தான் சார் இருக்கேன். இல்லை இல்லை, எப்படி இருக்கீங்கன்னா அப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். இப்படி இருக்கேன்னு சரிங்க சொல்லுங்கள். இல்லை இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் இல்லை சார். சந்திரன் சதயம் 4ல் இருக்கு. ஆமாங்க. சந்திரனுக்கு ராகு யார் சார்? இதுக்கு சூரியன் சார். சூரியன்
கும்பத்தில் இருக்காருங்க. கும்பத்தில் இருக்கார் சார். நான் அரசியலில் ஜெயிக்கலாம். உங்களுக்கு லக்னாதிபதி அவர் யார்? அவர் சூரியன் யார்? உங்களுக்கு எத்தனாவது லக்னம்? உங்களுக்கு என்ன லக்னம்? இது 9ல் இருக்குது சார். இல்லை, உங்களுக்கு லக்னம் என்ன சார்? இது மிதுன லக்னம். மிதுன லக்னம். மிதுன லக்னம். சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கார். ஆமாம் சார். அப்போ 9ல் இருக்கார். ஆமாம் சார். 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன சார் செய்யும்? பாவகோ காரணாஸ்தியா. 9ல் சூரியன் இருந்தால் தந்தைக்கு பிரச்சனையை கொடுக்கும். அவர் சதயம் 4ஆக இருக்கிறதுனால தந்தையார் வழி உறவுகள் பிரம்மாண்டமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் அடி வாங்கியிருப்பீங்க. ஆமாம் சார். ரைட்டா? உட்கார். அவ்வளோதான். தந்தை நல்லா இருந்திருப்பார். நல்லா புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ காற்று ராசியில் வரக்கூடிய புஷ்கரண வம்சம் சிறப்பாக வேலை செய்யும். புரியுதுங்களா? என்னுடைய செல் நம்பர் 9688889619 86672925540. இந்த வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய குருநாதர் வல்லரசு திவ்யா அவர்களுடைய குடும்பங்களும், துணைத் தலைவர் திருப்பதி ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பங்களும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுடைய குடும்பங்களும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் உரிமையாளரும் பிரபஞ்ச குழுவின் செயலாளரும் அண்ணன் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுடைய குடும்பங்களும், அவருக்கு உறுதுணையாக இருக்கும் தம்பி கதிர் அவர்களுடைய குடும்பங்களும், எங்களுடைய துணை செயலாளர் கோவை தனபாக்கியம் அவர்களுடைய குடும்பங்களும், PRO அருண்ராம் அவர்களுடைய குடும்பங்களும், ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் அவர்களுடைய குடும்பங்களும் மற்றும் ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் மாணிக்கம் ஐயா, சரவணன், பூபதி, கணேஷ் மற்றும் வேலுசிவா ஐயா மற்றும் சதயம் சண்முகராஜா ஐயா அவர்களுடைய குடும்பங்களும், எதிரே அமர்ந்திருக்கின்ற ஜோதிட ஜாம்பவான்களுடைய குடும்பங்களும், இங்கே 48வது மீட்டிங்க்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுடைய குடும்பங்களும், வாழ்வாங்கு வாழ அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயர், நரசிம்மர், பட்டுக்கோட்டை நாடியம்மன், பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவர் இவர்களை வேண்டி வாழ்த்தி வணங்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை புஷ்கர நவம்சமும் நட்சத்திர பரிகாரங்களும் என்ற தலைப்பில் அவருக்கே உரிய பாணியில் சரவெடி போல் பேசிய நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் பொருளாளர் உயர் திரு கரு முருகானந்தம் ஐயா அவர்களை வாழ்த்தி நமது சதயம் சண்முகராஜா அவர்கள் அவருக்கு மரியாதை செய்வார்கள்.